அனைவருக்கும் வணக்கம். 2024ல் என்னென்ன எக்ஸாம்ஸ் நடந்ததோ அதில் கேட்கப்பட்ட தமிழ் கேள்விகளை மட்டும் நம்ம ஒன் பை ஒன்னாக பார்த்துட்டு வரோம். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 3 வீடியோ. 21/1/2024 ஹாஸ்டல் சூப்பரிண்டென்ட் கம் ஃபிசிக்கல் ட்ரைனிங் ஆஃபீஸருக்கான எக்ஸாம் நடந்தது. இந்த எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டாக நடந்திருக்கும். இந்த எக்ஸாமில் கேட்கப்பட்ட தமிழ் கேள்விகளை மட்டும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல் கேள்வி, விடை வகைகளை பொறுத்துக. விடை வந்து பார்த்தீங்கன்னா 8 வகைப்படும். அவை நேர்விடை, மறைவிடை, சுட்டு விடை, ஏவல் விடை, வினா எதிர் வினாதல் விடை, உற்றது உரைத்தல் விடை, உருவது கூறல் விடை, இனமொழி விடை. அதில் 4 விடைகள் கொடுத்துட்டு பொறுத்துக மாதிரி கேட்டிருக்காங்க. சுட்டி கூறுவது சுட்டு விடை, மறுத்து கூறுவது மறைவிடை, இனமாக கூறுவது இனமொழி விடை, உடன்பட்டு கூறுவது நேர்விடை. ஆன்சர் ஆப்ஷன் டி 4321. இரண்டாவது கேள்வி, ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் கண்டறிந்து பொருத்தமற்றதை தேர்ந்தெடுத்து எழுதுக. டெபிட் கார்டுனா பற்று அட்டை, கிரெடிட் கார்டுனா கடன் அட்டை, ஆன்லைன் ஷாப்பிங்னா இணையதள வணிகம், இ-காமர்ஸை வந்து மின்னணு மயம் கொடுத்துருக்காங்க. இது வந்து தவறானது. இ-காமர்ஸ் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் மின்னணு வணிகம். மின்னணு மயம் என்பதற்கு இணையான ஆங்கில சொல் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல். மூன்றாவது கேள்வி, பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல்லை தெரிவு செய்க. நாயு. ஆன்சர் ஆப்ஷன் சி நாவாய். நான்காவது கேள்வி, கும்பகோணம் என்ற ஊர் பெயரின் மருவுவை எழுதுக. ஆன்சர் ஆப்ஷன் டி குடந்தை. ஐந்தாவது கேள்வி, ஊர் பெயரினுடைய மருவு தான் கேட்குறாங்க. புதுச்சேரியினுடைய மருவு புதுவை, கும்பகோணத்துக்கு குடந்தை, நாகப்பட்டினத்துக்கு நாகை, புதுக்கோட்டைக்கு புதுமைன்னு கொடுத்துருக்காங்க. இது தவறானது. புதுக்கோட்டைக்கு புதுகை தான் வந்து மருவு. ஆறாவது கேள்வி, ஊர் பெயர்களின் மருவை பொறுத்துக. கோயம்புத்தூருக்கு கோவை, நாகப்பட்டினத்துக்கு நாகை, புதுச்சேரிக்கு புதுவை, புதுக்கோட்டைக்கு புதுகை. ஆன்சர் ஆப்ஷன் சி 3142. ஏழாவது கேள்வி, சரியான நிறுத்தற் குறித்தொடரை காண்க. ஆன்சர் ஆப்ஷன் பி ஆ எவ்வளவு பெரிய கரடி. கரடிக்கு மரம் ஏற தெரியுமா என்பது சரியான விடை. எட்டாவது கேள்வி, நிறுத்தற் குறிகளை அறிதல். ஆன்சர் ஆப்ஷன் பி மீனை ஏன் இப்படி தூண்டே இழுக்கிறாய் என்பது சரியானது. ஒன்பதாவது கேள்வி, சரியான எழுத்து வழக்கு தொடரை கண்டறிக. ஆன்சர் ஆப்ஷன் பி வாடை காற்று வீசியது. பத்தாவது கேள்வி, பேச்சு வழக்கு தொடரை காண்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ எங்கடா போரே. இது வந்து நீங்கள் படித்து பார்த்தாலே தெரியும். 11வது கேள்வி, எந்த 2 சொற்களை இணைத்தால் கீழ்கண்ட புதிய சொல் கிடைக்கும். பாடறிந்து. ஆன்சர் ஆப்ஷன் சி பாடு கூட்டல் அறிந்து. இதை வந்து இணைச்சனா நம்மளுக்கு பாடறிந்து என்ற சொல் கிடைக்கும். 12வது கேள்வி, சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குக. வெளி, நூல், மாலை, கோல். இந்த சொற்கள் வந்து கொடுத்துருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி நூல்வெளி என்பது சரியான விடை. 13வது கேள்வி, பின்வரும் விடை வகையினை சுட்டுக. கடை தெரு எங்குள்ளது என்ற வினாவிற்கு வலப்பக்கத்தில் உள்ளது என கூறல். ஆன்சர் ஆப்ஷன் சி சுட்டு விடை. 14வது கேள்வி, கண்மணி நாளை பாடம் படித்தால் பொருத்தமான காலம் அமையுமாறு திருத்தி எழுதுக. நாளை அப்படிங்கிறது எதிர்காலம். எதிர்காலத்துக்கு வந்து படிப்பால் என்று தான் வரும். ஆன்சர் ஆப்ஷன் பி கண்மணி நாளை பாடம் படிப்பால். 15வது கேள்வி, சரியான வினா சொல்லை தேர்ந்தெடு. பகுபத உறுப்புகள் எத்தனை வகைப்படும். ஆன்சர் ஆப்ஷன் ஏ எத்தனை. 16வது கேள்வி, சரியான வினா சொல்லை இட்டு நிரப்புக. நெல்லையப்பர் கோவில் எங்கு உள்ளது. ஆன்சர் ஆப்ஷன் சி எங்கு. 17வது கேள்வி, சரியான இணைப்பு சொல்லால் நிரப்புக. அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம், ஏனெனில் மரங்கள் தான் மழைக்கு அடிப்படை. ஆன்சர் ஆப்ஷன் டி ஏனெனில். 18வது கேள்வி, சரியான இணைப்பு சொல்லை தெரிவு செய்தல். சாலைகள் தோன்றிய பிறகே சாலை விதிகள் தோன்றியிருக்கும், அதுபோல இலக்கியம் தோன்றிய பிறகே அதற்குரிய இலக்கண விதிகள் தோன்றியிருக்க வேண்டும். ஆன்சர் ஆப்ஷன் ஏ அதுபோல. 19வது கேள்வி, சரியான இணைப்பு சொல். பள்ளிக்கு கோயில் என்று பெயர் வைத்தார் பாரதியார். ஏன் அப்படி பெயர் வைத்தார். ஏனெனில் கல்விக்கூடங்களில்தான் குழந்தைகளின் எதிர்காலம் நிர்ணயிக்கப்படுகிறது.
ஆன்சர் ஆப்ஷன் டி ஏனெனில். இந்த கேள்வியிலே ஒரு கேள்வி இருக்கு. பள்ளிக்கு கோயில் என்று பெயர் வைத்தவர் யாருன்னு கேட்கலாம். பள்ளிக்கு கோயில் என்று பெயர் வைத்தவர் பாரதியார். 20வது கேள்வி, அடைப்புக்குள் உள்ள குலைவகை குறித்த சொல்லை தகுந்த வாக்கியத்துடன் பொருத்துக. குலைவகை பார்த்தீங்கன்னா அழகு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதற்கான விடை நெல் திணை. ஆன்சர் ஆப்ஷன் டி நெல் திணை. கதிர் அப்படிங்கிறது வராது, தப்பாக கொடுத்துருக்காங்க. அவரையினுடைய குலைவகை பார்த்தீங்கன்னா கொத்து, துவரைக்கு கொத்து, சோளத்திற்கு குலைவகை கதிர். 21வது கேள்வி, பொருத்தமான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. இலக்கிய மன்ற விழாவில் முகிலன் சிறப்பாக டேஸ் ஆற்றினார். ஆன்சர் ஆப்ஷன் சி உரை. இந்த ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய உரையினுடைய மீனிங் பார்த்தீங்கன்னா சொல் என்று பொருள். ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய உரையினுடைய பொருள் பார்த்தீங்கன்னா தலையணை உரை, மூடி என்று பொருள். 22வது கேள்வி, பின்வரும் சொல்லுக்கு இருபொருள் தரும் சொற்களை தெரிவு செய்க. 6. ஆன்சர் ஆப்ஷன் பி. 6 அப்படிங்கிறது ஒரு எண்ணை குறிக்கும். 6 அப்படிங்கிறது நீர்நிலையை குறிக்கும். 23வது கேள்வி, இருபொருள் தருக. துய்ப்பது. ஆன்சர் ஆப்ஷன் சி கற்றல் தருதல். மேவலால் என்ற சொல்லின் பொருள் பொருந்துதல் பெறுதல். துய்ப்பது என்ற சொல்லின் பொருள் கற்றல் தருதல். 24வது கேள்வி, கல் என்ற சொல்லுக்கு இருபொருள் தருகன்னு கேட்டிருக்காங்க. கல் என்பது கற்றல், இயற்கையாக கிடைக்கும் திடப்பொருள். 25வது கேள்வி, குறில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு. விடு அப்படின்னா அறிக்கை விடுதல், வீடு அப்படிங்கிறது மர வீடு. 26வது கேள்வி, குறில் சொல்லை நெடில் சொல்லாக மாற்றி பொருள் வேறுபாடு வருமாறு ஒரே தொடரில் அமைத்து எழுதுக. சிலை அப்படிங்கிறது குறில், சீலை அப்படிங்கிறது நெடில். ஆன்சர் ஆப்ஷன் பி சிலை, சீலை. சிலையை திரைச்சீலையால் மறைத்திருக்கிறார்கள் என்பது சரியான விடை. 27வது கேள்வி, கூற்று காரணம் சரியா தவறா. கூற்று வெண்பாவால் எழுதப்பட்ட நூல் முத்தொள்ளாயிரம். இது சரியானது. காரணம் 3000 பாடல்களை கொண்டதால் அவ்வாறு அழைக்கப்படுகிறது. காரணம் தவறானது. முத்தொள்ளாயிரத்தில் பார்த்தீங்கன்னா எத்தனை பாடல்கள் இருக்குன்னா 900 பாடல்கள் இருக்கும். 3 மன்னர்கள், அதாவது சேர சோழ பாண்டியர்களை பற்றி பாடப்பட்ட 900 பாடல்களை கொண்டது தான் முத்தொள்ளாயிரம். முத்தொள்ளாயிரத்திற்கு ஆசிரியர் பெயர் தெரியவில்லை. இந்த முத்தொள்ளாயிரம் பார்த்தீங்கன்னா வெண்பாவால் எழுதப்பட்டது. இந்த கேள்விக்கான விடை ஆன்சர் ஆப்ஷன் பி கூற்று சரி, காரணம் தவறு. 28வது கேள்வி, சரியான கூற்றினை தெரிவு செய்க. ஆ என்பது எதிர்மறை இடைநிலை. சரி. வீட்டிற்கோர் புத்தகசாலை என்பது அண்ணாவின் மேடை பேச்சு. இது தவறானது. வீட்டிற்கோர் புத்தகசாலை என்பது அண்ணாவின் வானொலி உரை. வில்லுப்பாட்டு ஓர் இலக்கிய வடிவம். இது சரியானது. ஆன்சர் ஆப்ஷன் டி ஆ இ சரி, ஆ என்பது தவறு. 29வது கேள்வி, ஈக்குவாலிட்டி இச்சொல்லுக்கு ஏற்ற சரியான தமிழ் சொல்லை தேர்க. ஈக்குவாலிட்டினா ஆன்சர் ஆப்ஷன் டி சமத்துவம். பேச்சாற்றல்னால் இங்கிலீஷில் எலிக்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒற்றுமைனா யூனிட்டி. முழக்கம் என்பது ஸ்லோகன். 30வது கேள்வி, கலைச்சொற்களை அறிதல். கண்ணியம்னா டிக்னிட்டி, வாய்மைனா சின்சியாரிட்டி, உபதேசம்னா ப்ரீச்சிங், கொள்கைனா டாக்ட்ரைன். ஆன்சர் ஆப்ஷன் பி 3, 4, 2, 1. 31வது கேள்வி, கலைச்சொற்களை அறிதல். டோர்னடோ. ஆன்சர் ஆப்ஷன் ஏ சூறாவளி. புயலுக்கு இங்கிலீஷில் ஸ்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. கடல் காற்று அப்படின்னா சீ பிரீஸ். சுழல் காற்று அப்படின்னா வில்விண்ட். 32வது கேள்வி, பொருத்தமான பொருளை தெரிவு செய்க. இயற்கை வங்கூல் ஆட்ட. அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள் டேஸ். வங்கூல் அப்படின்னா காற்று என்று பொருள். 33வது கேள்வி, சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் எந்த பாவில் அமைந்துள்ளது. சிலப்பதிகாரமும்
மணிமேகலையும் எந்த பாவில் அமைந்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ அகவற்பா. பா வகைகள் வந்து பார்த்தீங்கன்னா 4 இருக்குது. வெண்பா, ஆசிரியப்பா, வஞ்சிப்பா, கலிப்பா என்று பா வகைகள் வந்து 4 இருக்குது. ஆசிரியப்பாவை அகவற்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆசிரியப்பாவினுடைய ஓசை அகவலோசை, வெண்பாவினுடைய ஓசை செப்பலோசை, கலிப்பாவினுடைய ஓசை துள்ளலோசை, வஞ்சிப்பாவினுடைய ஓசை தூங்கலோசை. 34வது கேள்வி. பொருத்தமான பொருளை தெரிவு செய்க. சரியான இணையை தேர்ந்தெடு. இடைக்காடனாரின் பாடலை இகழ்ந்தவர் டேஸ். மன்னன். இடைக்காடனாரிடம் அன்பு வைத்தவர் இறைவன். ஆன்சர் ஆப்ஷன் டி மன்னன் இறைவன். 35வது கேள்வி. சரியான கூட்டு பெயரை தெரிவு செய்க. மக்கள் கூட்டம். ஆன்சர் ஆப்ஷன் ஏ கூட்டம். ஆ நிறைன்னு சொல்லலாம், பசு நிறைன்னு சொல்லலாம், ஆட்டு மந்தை. 36வது கேள்வி. சரியான கூட்ட பெயரை தேர்க. ஆடு. ஆன்சர் ஆப்ஷன் சி மந்தை, ஆட்டு மந்தைன்னு சொல்லுவாங்க. குவியலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கல் குவியல், குலைக்கு திராட்சை குலை, பாக்கு குலை, கட்டுக்கு விறகு கட்டு. 37வது கேள்வி. சொற்களின் கூட்டு பெயரை தெரிவு செய்க. எறும்புகள். ஆன்சர் ஆப்ஷன் பி சாறை சாறையாக. 38வது கேள்வி. சரியான தொடரை தேர்ந்தெடுக்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ கபிலன் வேலை செய்ததால் களைப்பாக இருக்கிறார். 39வது கேள்வி. சரியான தொடர் எது? கண்டறிந்து எழுதுக. ஆன்சர் ஆப்ஷன் சி கதிரவன் காலையில் உதித்து மாலையில் மறையும். 40வது கேள்வி. சரியான தொடர் எது என்பதை கண்டறிந்து எழுதுக. ஆன்சர் ஆப்ஷன் பி சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள். 41வது கேள்வி. ஒரு ஓர் சரியாக அமைந்த தொடரை தேர்ந்தெடுக்க. ஒரு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி வரும். ஓர் அப்படிங்கிறது உயிரெழுத்துக்கு முன்னாடி வரும். இங்கே நான் என்பது உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி ஒரு அப்படிங்கிறதா பயன்படுத்தணும். ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஒரு நாள் பகலவன் பள்ளிக்கு நடந்து வந்தான். 42வது கேள்வி. கீழ்காணும் தொடரில் உள்ள பிழைகளை திருத்தி எழுதுக. அஃது நகரத்திற்கு செல்லும் சாலை. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அஃது அப்படிங்கிறத உயிரெழுத்துக்கு முன்னாடி பயன்படுத்தணும். உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி அது அப்படிங்கிறத பயன்படுத்தணும். இங்கே நான் அப்படிங்கிறது உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி அது அப்படிங்கிறத பயன்படுத்தணும். ஆன்சர் ஆப்ஷன் பி அது நகரத்திற்கு செல்லும் சாலை. 43வது கேள்வி. கீழ்காணும் தொடரில் உள்ள பிழைகளை திருத்தி எழுதுக. அது இல்லாத இடத்தில் எதுவும் நடக்காது. இ என்பது உயிரெழுத்துக்கு முன்னாடி அஃது அப்படிங்கிறத பயன்படுத்தணும். ஆன்சர் ஆப்ஷன் சி அஃது இல்லாத இடத்தில் எதுவும் நடக்காது. 44வது கேள்வி. நீக்கான் என்ற சொல்லின் பொருள் டேஸ். ஆன்சர் ஆப்ஷன் டி நாவாய் ஓட்டுபவன். மாட ஒல்லெரு என்ற சொல்லின் பொருள் கலங்கரை விளக்கம். வங்கம் என்ற சொல்லின் பொருள் கப்பல். எல் என்ற சொல்லின் பொருள் பகல். 45வது கேள்வி. வங்கம் என்னும் சொல்லின் பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஆன்சர் ஆப்ஷன் பி கப்பல். 46வது கேள்வி. சொல்லையும் பொருளையும் பொறுத்துக. திங்கள்னா நிலவு, அலர்னா மலர்தல், மேருனா இமயமலை, அலினா கருணை. ஆன்சர் ஆப்ஷன் ஏ 3, 4, 1, 2. 47வது கேள்வி. ஒருமை பன்மை பிழை நீக்குக. ஆன்சர் ஆப்ஷன் சி யானை படையும் குதிரை படையும் சென்றன என்பது சரியான விடை. 48வது கேள்வி. ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ தமிழர்கள் உணவு பரிமாறும் முறையை நன்கு அறிந்திருந்தனர். 49வது கேள்வி. பின்வரும் தொடரில் உள்ள பிழையை திருத்தி எழுதுக. பகைவர் நீவீர் அல்லர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியான விடை பகைவர் நீவீர் அல்லீர் என்பது சரியானது. பின்வரும் பத்தியை படித்து வினாக்களுக்கு விடையளி. திருநெல்வேலி பகுதியை வளம் செழிக்க செய்யும் ஆறு தாமிரபரணி ஆகும். தாமிரபரணியை தன்பொருணை நதி அப்படின்னு அழைப்பாங்க. தாமிரபரணியினுடைய கிளையாறுகள் பார்த்திங்கன்னா பச்சையாறு, மணிமுத்தாறு, சிற்றாறு,
காரையாறு, சேர்வலாறு, கடனா நதி. திருநெல்வேலி மாவட்ட பொருளாதாரத்தில் முதன்மை பங்கு வகிப்பது உழவு தொழில். தாமிரபரணி ஆற்றின் மூலம்தான் இங்கே உழவு தொழில் நடந்துட்டு வருது. இங்கு குளத்து பாசனமும் கிணற்று பாசனமும் கூட பயன்பாட்டில் உள்ளன. இரு பருவங்களில் நெல் பயிரிடப்படுகின்றது. மானாவாரி பயிர்களாக சிறுதானியங்கள், எண்ணெய் வித்துகள், காய்கனிகள், பருத்தி, பயிறு வகைகள் போன்றன பயிரிடப்படுகின்றன. இங்கு விளையும் வாழைத்தார்கள் தமிழ்நாடு மட்டுமின்றி கர்நாடகம், கேரளம் போன்ற பிற மாநிலங்களுக்கும் அனுப்பப்படுகின்றன. நெல்லிக்காய் உற்பத்தியில் தமிழகத்தில் நெல்லை மாவட்டம்தான் முதலிடத்தில் இருக்குது. இப்போது அதற்கான கேள்வி கேட்டிருக்காங்க. அதற்கான ஆன்சர்ஸ் நம்ம பார்க்கலாம். 50வது கேள்வி, திருநெல்வேலி மாவட்ட பொருளாதாரத்தில் முதன்மை பங்கு வகிக்கும் தொழில். ஆன்சர் ஆப்ஷன் பி, உழவு தொழில். 51வது கேள்வி, நெல்லிக்காய் உற்பத்தியில் தமிழகத்தில் முதலிடம் பெறும் மாவட்டம். ஆன்சர் ஆப்ஷன் சி, திருநெல்வேலி. 52வது கேள்வி, தாமிரபரணி ஆறு முன்னர் எவ்வாறு அழைக்கப்பட்டது. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, தன்பொருணை. 53வது கேள்வி, திருநெல்வேலியின் மருவு பெயர். ஆன்சர் ஆப்ஷன் டி, நெல்லை. 54வது கேள்வி, தாமிரபரணி ஆற்றின் கிளை ஆறுகளுள் ஒன்று. ஆன்சர் ஆப்ஷன் சி, சேர்வலாறு. 55வது கேள்வி, நிலத்தினிடையே என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஸ். ஆன்சர் ஆப்ஷன் பி, நிலத்தின் கூட்டல் இடையே. 56வது கேள்வி, அருந்துணை என்பதை பிரித்தால். ஆன்சர் ஆப்ஷன் சி, அருமை கூட்டல் துணை. 57வது கேள்வி, இடம் கூட்டல் எங்கும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். ஆன்சர் ஆப்ஷன் சி, இடமெங்கும். 58வது கேள்வி, எளிது என்னும் சொல்லின் எதிர்ச்சொல். ஆன்சர் ஆப்ஷன் சி, அரிது. 59வது கேள்வி, எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதுக. காய் என்னும் சொல்லின் எதிர்ச்சொல். ஆன்சர் ஆப்ஷன் சி, கனி. 60வது கேள்வி, எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதுதல். அணுகு அப்படிங்கிறதுக்கான எதிர்ச்சொல் பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் டி, விலகு. தெளிவு என்பதனுடைய எதிர்ச்சொல் பார்த்தீங்கன்னா ஐயம். சோர்வு என்பதன் எதிர்ச்சொல் ஊக்கம். பொய்மை என்பதன் எதிர்ச்சொல் பார்த்தீங்கன்னா வாய்மை. 61வது கேள்வி, பொருந்தா சொல்லை கண்டறிக. ஆன்சர் ஆப்ஷன் சி, இலங்கை. இந்த கர்நாடகம், கேரளா, ஆந்திரா இதெல்லாமே மாநிலங்கள். இலங்கை அப்படிங்கிறது ஒரு நாடு. 62வது கேள்வி, பொருந்தா சொல்லை கண்டறிக. ஆன்சர் ஆப்ஷன் டி, நீவிர் அல்லர் என்பது பொருந்தாதது. ஆப்ஷன் ஏழு இருக்கக்கூடிய நான் அல்லேன் என்பது சரியானது. நான்கு அல்லேன், நாம் அல்லோம் இதுவும் சரி. நீ அல்லை என்பதும் சரியானது. இந்த இடத்துல நீவீர் அல்லீர்னு வந்தால் சரியாக இருந்திருக்கும். நீவீர் அல்லீர் என்பது சரியான விடை. 63வது கேள்வி, விகார புணர்ச்சி இல்லாத சொல்லை கண்டறிக. ஆன்சர் ஆப்ஷன் சி, வாழைமரம். வாழைமரம் என்பது இயல்பு புணர்ச்சி. விகார புணர்ச்சி பார்த்தீங்கன்னா தோன்றல், திரிதல், கெடுதல் என்று 3 வகைப்படும். ஆப்ஷன் ஏழு இருக்கக்கூடிய தமிழ் தாய். இதில் இதை எப்படி பிரிக்கலாம்னா தமிழ் கூட்டல் தாய்னு பிரிக்கலாம். இதில் இத்து அப்படிங்கிற எழுத்து தோன்றி இருக்கு, அதனால் இது தோன்றல் விகாரம். ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய விற்கொடி பார்த்தீங்கன்னா இதை எப்படி பிரிக்கலாம்னா வில் கூட்டல் கொடி என்று பிரிக்கலாம். இதில் இல் அப்படிங்கிறது இர்ரா மாறி இருக்கு, அதனால் இது திரிதல் விகாரம். ஆப்ஷன் டியில் இருக்கக்கூடிய மன மகிழ்ச்சி பார்த்தீங்கன்னா மனம் கூட்டல் மகிழ்ச்சி என்று பிரிக்கலாம். இதில் இம் அப்படிங்கிறது மறைந்து இம் அப்படிங்கிறது மறைஞ்சு வந்திருக்கு. இது கெடுதல் விகாரம், மன மகிழ்ச்சி. 64வது கேள்வி, பின்வரும் வாக்கியங்களுள் சந்தி பிழையற்ற வாக்கியத்தை கண்டறிக. ஆன்சர் ஆப்ஷன் பி, மெய்கீர்த்திகள் புலவர்களால் எழுதப்பட்டு கல் தச்சர்களால் கல்லில் பொறிக்கப்பட்டவை என்பது சரியானது. 65வது கேள்வி, சந்தி பிழையற்ற வாக்கியங்களை கண்டறிக. கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. கைப்பொருள் தன்னின் மெய்ப்பொருள் கல்வி. ஆன்சர் ஆப்ஷன் பி, 1 மற்றும் 4 சரியானது. 66வது கேள்வி, சந்தி பிழை நீக்குக. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஆசிய யானைகளில் ஆண் யானைக்கு தந்தம் உண்டு என்பது சரியான விடை. 67வது கேள்வி, ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை எழுதுக. சென்டென்ஸ்னா தமிழில்
சொற்றொடர் என்று அர்த்தம். உயிரெழுத்துக்கள் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் வவ்வல் அப்படின்னு சொல்லுவாங்க. மெய்யெழுத்துக்களை இங்கிலீஷில் கான்சோனன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அறுபத்தி எட்டாவது கேள்வி, ஆங்கில சொல்லுக்கு பொருந்தாத தமிழ் சொல் அறிக. ஆன்சர் ஆப்ஷன் பி, இதழியல் மேகசின் என்பது பொருந்தாதது. இதழியல் அப்படின்னா இங்கிலீஷில் ஜேர்னலிசம்னு சொல்லுவாங்க. மேகசின்னா தமிழில் பருவ இதழ் என்று அர்த்தம். ஒளியல்னா ஃபோனாலஜி, இது கரெக்டு. எழுத்திலக்கணம்னா ஆர்த்தோகிராஃபி, இதுவும் சரியானது. மொழியியல்னா லிங்குஸ்டிக்ஸ், இதுவும் வந்து சரியானது. 69வது கேள்வி, ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை எடுத்து எழுதுக. டிஜிட்டல் ரெவல்யூஷன். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, மின்னணு புரட்சி. 70வது கேள்வி, ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை எழுதுக. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஆறு அப்படின்னா நதி. 71வது கேள்வி, ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இணையை தெரிவு செய்க. விடு அப்படின்னா கைவிடுதல், வீடு அப்படின்னா தங்குமிடம். 72வது கேள்வி, ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. பழந்தமிழர்கள் அறம் வழியாக போர் செய்யும் அறம் போன்ற கூர்ந்த மதியுடையவர்கள். ஆன்சர் ஆப்ஷன் சி, அறம். ஃபஸ்ட்டில் இருக்கக்கூடிய அறம் பார்த்திங்கன்னா தர்மம் நீதியை வந்து குறிக்கும். இரண்டாவதில் இருக்கக்கூடிய இந்த அறம், இதனுடைய பொருள் வந்து பார்த்திங்கன்னா அராவுங்கருவி. 73வது கேள்வி, ஒரு பொருள் தரும் பல சொற்கள். நாவாய், வங்கம், தோணி, களம் ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும்? ஆன்சர் ஆப்ஷன் டி, பல வகையான கடற்கலன்களை வந்து குறிக்கும். 74வது கேள்வி, ஒரு பொருள் தரும் இரு சொற்கள் தருக. வெய்யோன்னா பகலவன், சூரியன். 75வது கேள்வி, துளிர், முறி, குருத்து, கொழுந்தாடை ஆகிய சொற்கள் தாவரத்தின் எப்பகுதியை குறிக்கும்? ஆன்சர் ஆப்ஷன் பி, நுனி பகுதியை குறிக்கும். 76வது கேள்வி, பின்வரும் வினைமுற்றின் வேர்ச்சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஆன்சர் ஆப்ஷன் பார்த்தான் என்பது வினைமுற்று. இதனுடைய வேர்ச்சொல் வந்து கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி, பார். 77வது கேள்வி, கீழ்கண்டவற்றுள் சரியான வேர்ச்சொல் இணையை கண்டறிக. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, நடக்கிறது என்பதன் வேர்ச்சொல் வந்து பார்த்திங்கன்னா நட என்பது சரியானது. கேட்டார் என்ற சொல்லினுடைய வேர்ச்சொல் பார்த்திங்கன்னா கேள். வாலியர் என்ற சொல்லினுடைய வேர்ச்சொல் வாழ். சென்றனர் என்ற சொல்லினுடைய வேர்ச்சொல் செல். 78வது கேள்வி, வேர்ச்சொற்களை தேர்வு செய்க. அறிஞர்னா அதனுடைய வேர்ச்சொல் பார்த்திங்கன்னா அறி. 79வது கேள்வி, வேர்ச்சொல்லின் வினையாளனியும் பெயர் காண்க. கொடு அப்படிங்கிறது வேர்ச்சொல். கொடு என்ற சொல்லினுடைய வினையாளனியும் பெயர். ஆன்சர் ஆப்ஷன் பி, கொடுத்தோர். இதில் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய கொடுத்தல் பார்த்திங்கன்னா தொழிற்பெயர். கொடுத்த அப்படிங்கிறது பெயரெச்சம், கொடுத்து அப்படிங்கிறது வினையச்சம். 80வது கேள்வி, கொடுக்கப்பட்டுள்ள தொழிற்பெயரில் இருந்து வேர்ச்சொல்லை கண்டறிந்து எழுதுக. படித்தல். படித்தல் அப்படிங்கிறது தொழிற்பெயர். இதனுடைய வேர்ச்சொல் ஆன்சர் ஆப்ஷன் பி, படி. 81வது கேள்வி, அகர வரிசைப்படுத்துக. ஆன்சர் ஆப்ஷன் டி, மா வரிசையில் கொடுத்துருக்காங்க. மலை, மேகலை, மயிலை, மோதல் என்பது சரியான விடை. 82வது கேள்வி, அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல். ஆன்சர் ஆப்ஷன் பி, ஆசிரியர், ஓனான், கிளி, தேனி, மாணவன். 83வது கேள்வி, அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்தல். பக்கம், வண்டு, சங்கு, கங்கை, மங்கை. ஆன்சர் ஆப்ஷன் பி, கங்கை, சங்கு, பக்கம், மங்கை, வண்டு. 84வது கேள்வி, சொற்களை ஒழுங்குபடுத்துக. ஆன்சர் ஆப்ஷன் பி, யானைகள் பொதுவாக மனிதர்களை தாக்குவதில்லை. 85வது கேள்வி, முறை மாறியுள்ள சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குக.
முளையிலே விளையும் தெரியும் பயிர். ஆன்சர் ஆப்ஷன் டி, விளையும் பயிர் முளையிலே தெரியும். 86வது கேள்வி, வாட்ஸ்அப் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் தருக. ஆன்சர் ஆப்ஷன் சி, புலனம். இணையம்னா இங்கிலீஷில் இன்டர்நெட், முகநூல்னா ஃபேஸ்புக், இடஞ்சுழி அப்படின்னா ஆன்டி கிளாக்வைஸ். 87வது கேள்வி, இரு வினைகளின் வேறுபாடு அறிக. முதலாளி பணித்தார், தொழிலாளி பணிந்தார். ஆன்சர் ஆப்ஷன் சி, பணித்தார் பணிந்தார். 88வது கேள்வி, விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்கவும். வீரமாமுனிவர் 17ஆம் நூற்றாண்டில் படைத்த பெருங்காப்பியம் தேம்பாவாணி. ஆன்சர் ஆப்ஷன் டி, வீரமாமுனிவர் 17ஆம் நூற்றாண்டில் படைத்த பெருங்காப்பியம் யாது? இந்த கேள்வியிலே ஒரு கேள்வி வந்திருக்கு. தேம்பாவாணி எந்த நூற்றாண்டில் படைக்கப்பட்டதுன்னு கேட்கலாம். ஆன்சர் 17ஆம் நூற்றாண்டு. தேம்பாவாணியினுடைய ஆசிரியர் வீரமாமுனிவர். 89வது கேள்வி, விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. டாக்டர் அப்துல் கலாம் இந்திய ஏவுகணை நாயகன் என்று போற்றப்படுகிறார். ஆன்சர் ஆப்ஷன் சி, இந்திய ஏவுகணை நாயகன் யார்? இந்திய ஏவுகணை நாயகன் என்று போற்றப்படுபவர் யாருன்னு கேட்கலாம். ஆன்சர் டாக்டர் அப்துல் கலாம். 90வது கேள்வி, எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுதல். பிறவினை வாக்கியத்தை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஆன்சர் ஆப்ஷன் டி, அப்துல் நேற்று வருவித்தான் என்பது பிறவினை வாக்கியம். 91வது கேள்வி, தன்வினை தொடரை கண்டறிக. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, வள்ளி மாலை தொடுத்தாள் என்பது தன்வினை தொடர். 92வது கேள்வி, செயபாட்டு வினைத்தொடரை காண்க. ஆன்சர் ஆப்ஷன் பி, பாட்டு அவளால் பாடப்பட்டது என்பது செயபாட்டு வினைத்தொடர். 93வது கேள்வி, ஆகாயத் தாமரை உவமை கூறும் பொருளை கூறுக. ஆன்சர் ஆப்ஷன் சி, ஆகாயத் தாமரை என்பது இல்லாத ஒன்று. 94வது கேள்வி, புலி என்பதன் சரியான சொல்லை தேர்வு செய்க. ஆன்சர் ஆப்ஷன் டி, வேங்கை. 95வது கேள்வி, உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெழுதுதல். எடுப்பார் கைப்பிள்ளை உவமை கூறும் பொருள் தெளிக. ஆன்சர் ஆப்ஷன் டி, சொல்பவர் பேச்சை கேட்டு நடப்பவர். 96வது கேள்வி, கலைச்சொல்லை பொருத்துக. டாக்டரேட்னா முனைவர் பட்டம், கான்ஃபிடென்ஸ்னா நம்பிக்கை, யூனிவர்சிட்டினா பல்கலைக்கழகம், அக்ரிமெண்ட் அப்படின்னா ஒப்பந்தம். ஆன்சர் ஆப்ஷன் பி, 3412. 97வது கேள்வி, நீப்பவனத்தை நீத்து அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள் காண்க. நீப்பவனம்னா கடம்பவனம். 98வது கேள்வி, கலைச்சொல் அறிக. பாசன தொழில்நுட்பம்னா இங்கிலீஷில் இரிகேஷன் டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க. டிராஃபிக்கல் ஜோன்னா தமிழில் வெப்பமண்டலம். வாட்டர் மேனேஜ்மெண்ட்னா நீர் மேலாண்மை. கோனிக்கல் ஸ்டோன்னா குமிழிக்கல். 99வது கேள்வி, விடை வகையை கண்டறிதல். நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கிறது என்று கூறுவது. ஆன்சர் ஆப்ஷன் டி, உற்றது உரைத்தல் விடை. 100வது கேள்வி, பொருத்தமில்லாத விடையை கண்டறிக. வினா எதிர் வினாதல் விடை. ஆன்சர் ஆப்ஷன் பி, இது செய்யேன். இது செய்வேனா, நான் போவேனா, வராமல் இருப்பேனா, இதெல்லாமே வினா எதிர் வினாதல் விடை. இது செய்யேன் என்பது மறுத்து கூறுதல், அதனால் இது மறைவிடை. தேங்க்யூ.